உலகமெல்லாம் வாழ்ந்து வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அன்பு வணக்கம். புரட்சி தமிழனுடைய எழுச்சி பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடல் கோடி தமிழ் உங்கள் முன்னால் பேசுகிறேன். 7/7/2025 நமது புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய எழுச்சி பயணம் தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் தொடங்கியது. செல்கின்ற இடங்களெல்லாம் மக்களுடைய ஏகோப்த வரவேற்பு, அமேக வரவேற்பு, அலைகடல் என மக்கள் திரண்டு வந்து இன்முகத்துடனும் உற்சாகத்துடனும் ஆனந்தத்தோடும் வரவேற்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் நாற்காலி அமர்வார் என்பதற்கு அடிபொலியிட அறிகுறியாக திகழ்கின்ற காட்சிதான் நாம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் கழகத்தின் மூத்த முன்னோடி ஒருவர் புத்தகங்களை நிறையாக வாசிப்பதற்கு எனக்கு யோசனைகளையும் வழங்கி சில புத்தகங்கள் பெயரையும் சொல்லி அதை படிக்க சொல்லி பரிந்துரையும் செய்தார். அவ்வாறாக அவர் சொன்ன புத்தகங்கள் 2 புத்தகங்கள். ஒன்று வால்காவில் இருந்து கங்கை வரை ராகுல்ஜி எழுதிய புத்தகம். 1943 அந்த புத்தகம் வெளியிடப்பட்டு குறைவான நாட்களிலே அந்த புத்தகம் அனைத்தும் விற்று தீர்ந்தன. அந்த புத்தகத்தை சரியாக 6 ஆண்டுகள் கழித்து ஆகஸ்ட் திங்கள் 1ஆம் நாள் 1949ஆம் ஆண்டு கண முத்தையா அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து அதை தமிழிலே வெளியிட்டார். அந்த புத்தகம் மனிதகுலனுடைய வளர்ச்சியை பற்றியும் நதிக்கரை ஓரத்திலே மனித சமுதாயம் வளர்ந்தன என்பதை பற்றியும் அவர் கதைகளாக எழுதியிருக்கிறார். நதிக்கரை ஓரத்திலே தான் மனித சமுதாயம் மனித குலம் வளர்ந்தது என்பதற்கு ஆதாரங்கள் நிறைய உண்டு. ரஷ்யாவிலே மிகப்பெரிய நதி இந்த வால்கா நதி. அந்த வால்கா நதி ஓடுகின்ற பாதையில் 11 நகரங்கள் கட்டி எழுப்பப்பட்டுள்ளன. ரஷ்யாவின் உடைய முக்கியமான நகரமான மாஸ்கோ அந்த வால்கா நதிக்கரையில் தான் கட்டி இருக்கிறார்கள். அதுபோல கங்கை நதியினுடைய ஓட்டத்தில் இந்திய தேசத்தில், நம் பாரத தேசத்தில் கங்கை நதிக்கரை ஓரத்தில் நிறைய நகரங்கள் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கின்றன. அவராக அந்த வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற ஒரு புத்தகத்தினுடைய ஆரம்பத்தையும், அதன் பிறகு குஷ்வந்த் சிங் அவர்கள் 1956 எழுதிய பாகிஸ்தான் போகும் ட்ரெயின் டு பாகிஸ்தான் அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை நான் படித்தபோது நான் கரைந்து போனேன். அந்த புத்தகத்தில் வன்முறை வெறியாட்டங்கள், மனிதர்கள் மதத்தை கடந்து மனிதநேயத்தோடு வாழ்ந்த மனிதர்கள் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது மதத்தின் பெயரால் கொல்லப்பட்ட உயிர்கள், மனித உயிர்கள் பறிக்கப்பட்டன. அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார், என் இனிய தோழர்களே, சகாக்களே, 10 லட்சம் பேர், குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கொல்லப்பட்டு இருப்பார்கள் என்று. அந்த புத்தகத்தை தமிழிலே திரு ராமன் ராஜா அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து இருக்கிறார். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது ஏற்பட்ட வன்முறை வெறியாட்டம், அந்த கொலகல காட்சிகளை 9 ஆண்டுகள் தன்னுடைய இதயத்திலே தேக்கி வைத்து
வாடாத ரண வடுக்களாக கொண்டிருந்தவற்றை எல்லாம் நெஞ்சிலே வைத்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு 1956 குஷ்வந்த் சிங் எழுத்தால் தான் பட்ட துன்பத்துக்கும் துயரத்திற்கும் வடிகளாக அந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். தோழர்களே, மிகவும் ரணமான காட்சிகளும் துயரமான துன்பமான காட்சிகளும் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அழகான கிராமம் நம் நெஞ்சில் விட்டு எவ்வாறாக மறையாதோ, நெஞ்சிலே நீடித்து இருக்குமோ, அதுபோல அவர் அந்த பாகிஸ்தான் போகும் ரயிலில் மனோ மஜரா என்கின்ற அந்த நகரை அவர் காண்பிக்கிறார். அந்த அழகிய கிராமத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை விவரிக்கிற ஒரு புத்தகமாக அந்த பாகிஸ்தான் போகும் ரயில் புத்தகம். அறிமுகத்தின் உரையை மட்டுமே, புத்தகத்தினுடைய அறிமுகத்தை மட்டுமே உங்களிடம் சொல்கிறேன் தோழர்களே. இன்னும் வாசித்து அந்த புத்தகத்தில் எந்தெந்த பக்கங்களில் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் நான் கரைந்து போனனோ, நான் கண்ணீர் சிந்தினனோ, அதையெல்லாம் என் இனிய சகாக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதையெல்லாம் ஏன் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன், ஏன் சொல்கிறேன் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழனும் தொண்டனும் குண்டு சட்டைக்குள் குதிரை ஓட்டுபவன் அல்ல, உலகளாவிய பரந்த சிந்தனை கொண்டவன், அவன் உள்ளங்கையில் உலகத்தை வைத்திருப்பவன் என்று எதிரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இவற்றை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம், மக்களுக்காகவே வாழ்ந்து வருகின்ற இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும். விடியா திமுக ஆட்சியில், இந்த 4 ஆண்டு ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை எல்லாம் மக்களிடையே எடுத்து சொல்ல வேண்டும். அது எந்த வகையிலாக இருந்தாலும் அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர் கொடுத்த 4 வருட 2 மாத பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் கொடுப்பதற்கு நாம் எல்லாம் சபதம் ஏற்று, வெல்லட்டும் இரட்டை இலை, இனி ஆளட்டும் எடப்பாடியார் என்று சபதம் ஏற்று உழைப்போம் உழைப்போம் உழைப்போம், இரட்டை எல்லை வென்று இந்த தமிழகத்தை ஆளுகின்ற வரையில் உறக்கமின்றி உழைப்பதற்கு நாம் சம்மதம் ஏற்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் நண்பன் பி. விஜயகுமார். நன்றி, வணக்கம்.